ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். நாங்கள் ஊருக்கு வந்திருக்கிறோம். ஊருக்கு வந்திருக்கும்போது வந்துட்டு எப்பவுமே வந்து நாங்கள் பிளான் பண்ணுற விஷயம் அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, எங்கேயாச்சும் டூர் போகலாமா, ட்ரிப் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபேமிலியோடு யோசிப்போம். ஆனால் எந்த டைமும் உங்களுக்கு அமைஞ்சதே கிடையாது. சரி பார்த்துக்கலாம், ஏன்னா ஒன்றும் லீவ் இருக்காது, இல்லாட்டி எங்களுக்கான அதுக்கு நேரம் கிடைக்காது, இல்லாட்டி நம்ம இந்த சொல்லுவாங்கள்ல பட்ஜெட் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கும். அதனால் ஒரு சில காரணத்தினால எங்களால் போகவே முடியாது. ஆனால் இந்த டைம் வந்து நாங்கள் எதிர்பார்க்காமலே போகலாமான்னு சொல்லி நினச்சோம். ஆனால் வந்து டக்குன்னு போகிற மாதிரி சின்ன கொஞ்சம் தூரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணால் கூட சரி எங்களுக்கு அதுவே போதும், ஃபேமிலியோடு போகிறோமே அப்படின்ற ஒரு ஹாப்பி இருக்கும். அந்த மாதிரி பிளான் பண்ணி தான் இன்றைக்கி நாங்கள் போனோம். மூணார் ரோட்டில் இருக்கிற போகிற வழியில் மறையூர்னு சொல்லுவாங்க. அதாவது உடுமலையிலேருந்து மறையூர் போகிற வழி. இந்த ஏரியா ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா தான். பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் வந்து போகும்போது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 5 மணிக்கு மேலே வந்து அந்த செக் போஸ்ட்லேருந்து உள்ளே விட மாட்டாங்களாமா. ஏன்னா ஃபுல்லாக வனவிலங்குலாம் இருக்கிறதுனால வந்து சேஃப்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விட மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி நாங்கள் கொஞ்சம் நேரமாக போனதுனால நாங்கள் போயிட்டோம். போகும்போது இந்த குரங்கெல்லாம் பார்த்தோம். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. குரங்கு எப்பவும் பார்க்குறது, ஆனால் இருந்தாலும் அங்கே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறது. குட்டியோடு இருக்கும், அம்மா குழந்தைய வச்சுட்டு இருக்கிற மாதிரி நிறையா இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் போகும்போது நாங்கள் ஒரு ஏரியா போனோங்க. அந்த வாட்டர் ஃபால்ஸ் அந்த அமராவதி டேமுக்கு வந்துட்டு அங்கே தான் தண்ணி போகுதுன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து நான் இது வரைக்கும் வந்து சும்மா சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸில் குளிக்கிறது அப்படியோடு இருந்தாலுமே இந்த மாதிரி மெயினான ஒரு இடத்துலேருந்து மலைங்களுக்கு நடுவுலேருந்து தண்ணி வர்றது வந்து நான் பார்த்ததே கிடையாது. இந்த இடத்துல பார்த்தது வந்து அவ்வளோ ஹாப்பி. நாங்கள் வண்டி நிப்பாட்டிட்டு எங்களை அப்படியே என்ன சொல்கிறது, மெய் மறந்து நாங்கள் அந்த இடத்த பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா எங்களுக்கு குடிக்கிற தண்ணியே வந்து அங்கேருந்து தான் வருது எங்கள் ஏரியாவுக்கு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பார்த்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து பிளான் பண்ணதே வந்து யானையை பார்க்கலாம், இல்லை ஏதாச்சும் வனவிலங்குகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் போயிட்டு வர்ற வரைக்கும் எங்களுக்கு வெறும் 3 மானை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது. அப்புறம் இந்த காட்டெருமை கிடையாது, சும்மா நார்மலான எருமைங்க வந்து மேய்க்கிறது, அதை பார்த்தோம். எருமைங்களாம் வந்து பார்க்குறதுல பெருசாக ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் வந்துட்டு நாங்கள் வேறு ஏதாச்சும் வித்தியாசமாக பார்க்கலாம் அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். ஆனால் பெருசாக எங்களுக்கு அப்படி ஒன்றுமே பார்க்க முடியலை. பார்த்தீங்களா வாட்டர் ஃபால்ஸ் எவ்வளோ செம்மையாக இருக்குது அப்படின்னு. நல்லா இருந்துச்சு. அங்கெல்லாம் உள்ளே விடுவாங்களாமா. ஆனால் ஃபாரஸ்ட் ஆஃபீஸருங்கிட்ட சொல்லி அது ஏதோ பர்மிஷன் வாங்கி ஏதோ பணம் கட்டி அதுக்கப்புறம் தான் உள்ளே போகணும், அவங்கள கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் மறையூர் வந்துட்டோம். வந்தது எதுக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, எல்லோரும் ஒரு பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி தான் வந்த மாதிரி ஆகிருந்துச்சு. கேரளா பிரியாணி வந்து ஒரு ஹோட்டலில் ஏறி எல்லோரும் ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன சாக்லேட்டுங்க அப்புறம் எங்களுக்கு பிடிச்ச பொருளுங்கள்லாம் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் திரும்பி வந்துட்டோம். வரும்போது இந்த மாதிரி மயில் குஞ்சுங்களோட போனது பார்த்தேன். இது வரைக்கும் அந்த மாதிரி பார்த்ததெல்லாம் அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த ட்ரிப்பு எங்களுக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. பாய்.